தன் பழைய நினைவுகளை நினைத்து கொண்டே உட்கார்ந்திருந்த சித்ரா அப்படியே தூங்கி போனாள். திடீரென்று ஒரு வலிய கரம் அவள் தோளை தொட்டு ஒழுக்குவதைப் போல உணர்ந்தவள் துள்ளி எழுந்தாள். எதிரே அவள் கணவன் ராகுல் நின்றிருந்தான். கட்டிலில் இருந்து பதறி எழுந்தவளை பார்த்து, "ஹே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் தான்" என்றான் கைகளை அவள் முன்னே நீட்டி. அப்போதுதான் தான் உட்கார்ந்தபடியே உறங்கிப் போனதை உணர்ந்தவள் லேசாக அசடு வழிந்தாள். "சாரி, நான் உட்கார்ந்தா இருந்தேன். எப்ப தூங்குனேன்னு தெரியல. நீ நீங்க எப்போ வந்தீங்க?" என்றாள். "இப்போதான் வந்தேன். நீங்க உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தீங்க. இப்படியே தூங்குனா உங்களுக்கு அவ்வளவா கம்ஃபர்டபுளா இருக்காது. அதான் எழுப்புனேன். நீங்க ஒழுங்கா கால் நீட்டி படுத்துக்கங்க. நான் அந்த சோஃபால படுத்துக்கிறேன்" என்றவன் அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் ஒரு தலகாணியை எடுத்துக்கொண்டு அந்த அறையின் ஓரத்தில் இருந்த சோஃபாவில் போய் படுத்துக்கொண்டான். சிறிது நேரம் சித்ராவிற்கு அங்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை. அவள் நினைத்தது என்ன, இங்கு நடந்தது என்ன? ஒரே குழப்பமாக இருந்தது. சிறிது நேரம் மலங்க மலங்க விழித்தவளிடம், "கொஞ்சம் லைட்டை ஆஃப் பண்றீங்களா? எனக்கு வெளிச்சம் தான், தூக்கம் வராது" என்றான் அவள் கணவன். உடனே சுதாரித்து கொண்டவள் நடந்து சென்று விளக்கை அணைத்துவிட்டு வந்து கட்டிலில் படுத்தாள். "இங்கே பார் சித்ரா, அவன் என்ன பண்ணா உனக்கு என்ன? இன்னைக்கு நீ பயந்த மாதிரி எதுவும் நடக்கலைல்ல. நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்துக்கலாம். பேசாம இப்ப தூங்கு" என்று அவள் உள்மனம் அவளை இடித்துரைக்க கண்களை மெதுவாக மூடியவள் சீக்கிரமே தூங்கியும் போனாள். அங்கு சோஃபாவில் படுத்திருந்த ராகுல் கண்களை மூடியிருந்தாள். ஆனால் அவனுக்கு சிறிதும் தூக்கம் வரவில்லை. சிறிது நேரம் சும்மாவே கண்மூடி படுத்திருந்தவன் பின்னர் மெதுவாக சோஃபாவில் எழுந்து உட்கார்ந்தான். எதிரில் கட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கும் தன் மனைவியை பார்த்தவன், பாவம் இந்த பொண்ணு, ரொம்ப ஆசையா கல்யாணம் பண்ணி இந்த முதலிரவுக்காக காத்துட்டு இருந்திருப்பா. நாம தான் இவளை ரொம்ப ஏமாத்திட்டோம். நான் சோஃபால தூங்குறேன்னு சொன்னோனும் மலங்க மலங்க பார்த்தா. ரொம்ப ஏமாந்து போயிருப்பா போல என்று சித்ரா மனதில் என்ன நினைத்தாள் என்பதை அறியாமல் அவளை தான் கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று நினைத்து கொண்டான் ராகுல். பின் மெதுவாக எழுந்து தண்ணீர் அருந்திவிட்டு வந்து அமர்ந்தவன் தன் மொபைலை எடுத்து அதில் தான் வால்பேப்பராக வைத்திருக்கும் அவளும் பிரியாவும் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பார்த்தான். இன்னைக்கு காலையில கூட இதை பார்த்துட்டு இருந்தப்ப அவன் உயிர் தோழ ஹரிஷ் அவனை திட்டினான். "டேய், இன்னைக்கு உனக்கு கல்யாணம். இப்ப போய் இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க. பொண்ணு வீட்டுக்காரங்க யாராவது பார்த்தா என்ன ஆவறது? முதல்ல இந்த போட்டோவை டெலீட் பண்ணி தொலைடா" என்றான். ஆனால் அவனுக்குத்தான் இந்த போட்டோவை டெலீட் பண்ண மனசு வரவில்லை. இப்போதும் அந்த போட்டோவை பார்த்து, "ஏன் பிரியா, ஏன் என்னை விட்டுட்டு போன? நீ வேணா நம்ம காதலை விட உன் கெரியர் தான் பெருசுன்னு போயிருக்கலாம். ஆனா என்னால உன்னை மறக்க முடியல. எல்லாரும் சொன்னாங்கன்னு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்ப இவளையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? உன்கிட்ட கோவப்படாம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசி உனக்கு புரிய வச்சிருக்கணுமோ? இல்ல, உனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணுமோ? நான் வெயிட் பண்ணியிருந்தா நீ ஒருவேளை மனசு மாறி வந்திருப்பியா?" என்று பலவாறு நினைத்து குழம்பியவன் அப்படியே தூங்கி போனான். ராகுல் தான் அவன் வீட்டிற்கு மூத்த மகன். அவனுக்கு பின் ஒரு தம்பி, ஒரு தங்கை. ராகுலின் அப்பா மாநில அரசில் வேலை பார்ப்பவர். தாய் பார்வதி குடும்ப தலைவி. ராகுலை விட 3 வயது சின்னவளான அவன் தங்கை உமா பிஎட் முடித்து பிரைவேட் ஸ்கூல் ஒன்றில் டீச்சராக பணிபுரிகிறாள். அவன் தம்பி இன்ஜினியரிங் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் அவன் குடும்ப பின்னணி. ராகுலின் தாத்தா பரம்பரை பணக்காரர். அவருக்கு மகன் அரசாங்கத்திடம் கைகட்டி வேலை செய்வதெல்லாம் துளியும் பிடிக்கவில்லை. "இங்க பார் சுந்தரம், நீ ஏதோ ஆசைப்பட்டன்னு உன்னை படிக்க வச்சேன். ஆனா நீ என்னடானா இப்ப யார்கிட்டயோ கை கட்டி வேலை பார்க்கறேன்னு சொல்ற. நம்மகிட்ட இருக்க தொழிலை பார்த்துட்டு இந்த ஓரோட இருந்திருப்பா" என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் அதற்கெல்லாம் ராகுலின் அப்பா ஒத்துக்கொள்ளவில்லை. "அப்பா, எனக்கு இந்த வேலை பார்க்க தான் பிடிச்சிருக்கு. என்னை இப்படியே விட்டுருங்க. நம்ம சொத்தை எல்லாம் என் தங்கச்சியும் அவளோட மாப்பிள்ளையும் பார்த்துக்கிட்டோம்" என்று ஒரேடியாக மறுத்துவிட்டார். தன் ஒரே பையனின் விருப்பத்தை தடுக்க முடியாமல் அவன் ஆசைப்படியே அவர் விரும்பிய வேலையை பார்க்க அனுமதித்தார் ராகுலின் தாத்தா. தன் சொத்துக்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பை தன் மகள் புவனேஸ்வரியிடமும் வீட்டோடு மாப்பிள்ளையான பரமசிவத்திடமும் ஒப்படைத்து விட்டார். சுந்தரம் வேலை விஷயத்தில் அவர் அப்பா பேச்சை கேட்கவில்லை என்றாலும் தன் திருமண விஷயத்தில் அப்பா கூறிய தன் உறவுக்கார பெண்ணான பார்வதியை மறுபேச்சு பேசாமல் தன் 22 வயதிலேயே மணந்து கொண்டார். சுந்தரத்தின் பாலிய நண்பர் தான் ராமச்சந்திரன். இருவரும் பக்கத்து பக்கத்து ஊரைச் சேர்ந்தவர்கள். 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் படித்தவர்கள். ராமச்சந்திரன் 12ஆம் வகுப்பிற்கு மேலே படிக்காமல் தன் அப்பாவின் மில்லை பார்த்து கொள்ள சென்றுவிட, சுந்தரம் காலேஜ் படிக்க பட்டணம் சென்று விட்டார். சில வருடம் கடிதம் வழியே தொடர்பில் இருந்தார்கள். சுந்தரம் வேலைக்கு சேர்ந்தவுடன் அதுவும் படிப்படியாக குறைந்து முழுவதுமாக நின்றுவிட்டது.
சுந்தரத்திற்கு மாநில அரசாங்க வேலை என்பதால் அவருக்கு ஊருக்கு ஊர் மாற்றலாகிக் கொண்டே இருக்கும். வேலை பளுவினால் அவராலும் ஊர் பக்கம் வர முடியாததால் இருவரின் தொடர்பும் அப்படியே நின்றுவிட்டது. சிறு நாளைக்கு முன்னர் தன் தந்தையின் 10ஆம் வருட திதியை ஊரில் கொடுக்க வந்த போதுதான் அவர் ராமச்சந்திரனை எதேச்சையாக பார்க்க முடிந்தது. நீண்ட நாளிற்கு பிறகு பார்த்த நண்பர்கள் இருவரும் கட்டித் தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். டேய் சுந்தரம், எப்படி இருக்க? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஊர் பக்கம்லாம் வர்றதே இல்லையா? உனக்கு கடைசியா உங்க அப்பா சாவல பார்த்தது என்ற நண்பனிடம், என்ன பண்றது சந்திரா, வேலை பசங்க படிப்பெல்லாம் இருக்குல்ல, அதான் ஊர் பக்கம் வர முடியறதே இல்லை. ஆமா, நீ எப்படி இருக்க? உன் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க என்றவரிடம், பையன் +2 படிக்கிறான், பொண்ணு காலேஜ் கடைசி வருஷம் படிக்கிறா. அவளோட கல்யாண விஷயமா தான் இந்த ஊர்ல ஒருத்தரை பார்க்க வந்தேன் என்றார் ராமச்சந்திரன். பின் சுந்தரத்திடம், உன் பசங்கள்லாம் என்ன பண்றாங்க? நீதான் 22 வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டியே, பேரம்பத்திலாம் கூட எடுத்திருப்ப என்று கிண்டல் எடுத்தார் அவர். டேய் சந்திரா, நீ அடி வாங்க போற பாரு. என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நானும் அவனுக்கு பொண்ணு தான் பார்த்துட்டு இருக்கேன் என்றவரிடம், உன் பையன் என்ன பண்றான் சுந்தரம் என்றார் ராமச்சந்திரன். அவன் சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். ஏன் கேக்குற என்றார். இல்ல, 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் சரியா அமைஞ்சா நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிடலாம்ல என்றார் அவர். பிள்ளை தற்போதிருக்கும் சூழ்நிலைக்கு ராமச்சந்திரன் கூறுவது அவருக்கு சரியென்று படவே அவரும் ஒத்துக்கொள்ள, பின் மளமளவென்று எல்லாம் நடந்து இதோ இன்று திருமணமும் முடிந்துவிட்டது. பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் முடித்து விட்டோம் என்று இரு வீட்டு பெற்றோரும் நிம்மதியாக உறங்க மறுநாள் பொழுது புலர்ந்தது. எப்போது தூங்கினோம் என்றே தெரியாமல் தூங்கிய ராகுல் தன்னை யாரோ தொட்டு எழுப்புவதை உணர்ந்து மெல்ல கண் விழித்தான். எதிரில் குளித்து முடித்து தலையில் துண்டுடனும் கையில் காஃபியுடனும் அன்று மலர்ந்த புதுமலர் போல அவள் மனைவி சித்ரா நின்றிருந்தாள். தொடரும்.